ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல் தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு டிஎன் டெக்ஸ்ட் புக்கை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவில் தரப்போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவாக முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்ல இருந்து புக்கை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒரு க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் வந்து கெஸ்ட் மோடு போட்டுக்கிறேன். ஓகேவா, மெயில் ஐடி ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் கெஸ்ட் மோட் போட்டிருக்கேன். நீங்கள் மெயில் ஐடி இருக்கிற சைன்இன் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சர்ச்சில் போயிட்டு டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. ஓகேவா, வேற ஒன்றுமே பண்ண வேணாம். சர்ச் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் ஷோ ஆகும். 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கும் இங்கே இருக்குது. நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் எந்த இயரோட எடிஷன் புக்கு உங்களுக்கு வேணுனாலும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ 6th புக் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, 6th ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் டேர்மோட தமிழ் மீடியம், அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் புக்கு, செகண்ட் டேர்மோட தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், தேர்ட் டேர்முக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், இதே மாதிரி மற்ற சிபிஎஸ்சி உள்ள புக்ஸும் இங்கே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓல்டு எடிஷன் இருக்கு இல்லையா, இந்த இயரில் உள்ள எடிஷன் புக் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இயரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாம் பத்தாது. அடுத்தது பாருங்க, ஓல்டு புக்ஸ், 6ஆம் வகுப்போட ஓல்டு புக் இருக்கு இல்லையா, பழைய புத்தகம், அதுவும் வந்து நீங்கள் இதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ன்னு அதுவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 3 டேர்முக்கும் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு வந்து புது புக்கும் இருக்கும், பழைய புக்கும் இருக்கும். ஓகேவா, இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு புக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 6th ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் நான் தேர்ட் டேர்மோட சோஷியல் புக்கை வந்து உங்களுக்கு இப்போ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, தேர்ட் டேர்மு தமிழ் மீடியம் சோஷியல் சயின்ஸ், இதுக்கு நேராக இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அந்த பிடிஎஃப்க்கு நேராக டவுன்லோட்னு இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கர்சர் வச்சிருக்கிற இடம். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல அந்த புக்கோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். புக் பிடிஎஃப் ஃபுல்லாக ஷோ ஆகும். நீங்கள் இப்படியே வச்சும் படிச்சுக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி ஃபோல்டரில் சேவ் பண்ணியும் படிச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஏரோ மார்க்கு, இது கிட்ட கர்சரை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து கெஸ்ட் மோடில் இருக்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் கொடுத்தோன்னே இந்த பேஜுக்கு வந்துட்டு, சப்போஸ் நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கீங்க, ஒரு நிறைய மெயில் ஐடி வந்து ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ போட்டிருக்கீங்க அப்படின்னும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த மெயில் ஐடியோட டிரைவ்ல ஓப்பன் பண்ண அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஏதாவது ஒரு மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு மெயில் ஐடியை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும், அந்த மொத்த பிடிஎஃப்பும். ஓகேவா, இந்த ஒரு பேஜில் மொத்த பிடிஎஃப்மே தானாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், அது டவுன்லோட் ஆகிற சிம்பிள் வந்து தெரியும், நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா, எங்கே டவுன்லோட் பண்ணேன்னு கேட்குது. ஸோ இது வந்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுதா, ஒன் டவுன்லோட் இன் ப்ராசஸ், ப்ராக்ரஸ். டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இதே நீங்கள் அந்த லேப்டாப் அப்படின்னா டவுன்லோட் ஃபோல்டரில் பார்த்துக்கலாம், ஃபோன் அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா, இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன புக்கு வேணும்னாலும் இங்கே ஸ்டாண்டர்டை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த இப்போ 7th போகலாமா, 7th ஓப்பன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறோம், சோஷியல் சயின்ஸு ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோடு கொடுத்தாச்சு. டவுன்லோடு கொடுத்தோன்னா உங்களுக்கு மெயில் ஐடி காமிக்கும், அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணுவீங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். நான் மெயில் ஐடி எதுவும் போடாததுனால எனக்கு தானாக பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிடிஎஃப்பை நான் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த இருக்க ஏரோ டவுன்லோட் சிம்பிள், நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னது, அந்த பேஜ் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, லொக்கேஷன் கேட்கும் எங்கே சேவ் பண்ணேன்னு, ஸோ அதை கரெக்டாக பார்த்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிடிஎஃபாக தான் படிக்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு
பிடிஎஃப்ஐயும் கரெக்டாக ஃபைல் நேம் வச்சு அதை தனியாக செப்பரேட்டாக 6th தனியாக 7th தனியாக அப்படி போட்டு வச்சு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணாபின்னான்னு போட்டுட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஸ்லோவாக இருக்கு என்னன்னு தெரியல. சரி, ஓகே, அடுத்தது பாருங்க. இதே மாதிரி இது டவுன்லோட் ஆயிடுச்சு 7th ஸ்டாண்டர்ட். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் அட் அ டைமில் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேஜ் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகாது. அதுக்கு பதிலாக ஒரு 24 hours கழிச்சு ட்ரை பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக ட்ரை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக உங்களால் நியூ புக் ஓல்டு புக்னு ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் போட்டு நீங்கள் கையில் வச்சு கூட படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.